வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. பார்லிமெண்ட் தாக்குதல் பதட்டத்தின் உச்சம். 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13 இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் ஒரு அதிர்ச்சி. அது ஒரு கட்டிடத்தின் மீது நடந்த தாக்குதல் அல்ல, ஒரு நாட்டின் அரசியல் ஆன்மாவை நோக்கிய தாக்குதல். அதுதான் இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது நடந்தது. அந்த காலை நேரம் அமைதி கிழிந்த நொடிகள். அன்று காலை டெல்லி பாராளுமன்ற வளாகத்தில் வழக்கமான நடைமுறைகள். உறுப்பினர்கள் வெளியேறிக் கொண்டு இருந்தனர். பாதுகாப்பு படைகள் வழக்கம் போல் பணியில் இருந்தனர். அச்சமின்றி ஒரு ஜனநாயக நாள் முடிவடைய இருந்தது. அந்த நிமிடத்தில் திடீரென ஒரு கார், போலி அடையாளங்கள், துப்பாக்கிகள். தாக்குதல் நிமிடங்களின் வரலாறு. 5 ஆயுததாரிகள் பாராளுமன்ற வளாகத்திற்குள் புகுந்தனர். அவர்கள் இலக்கு எம்பிக்கள் அல்ல, ஒரு அரசு அல்ல, ஒரு தேசத்தின் நம்பிக்கை. பாதுகாப்பு படைகள் உடனடியாக பதில் அளித்தனர். துப்பாக்கி சத்தம், கையெறி குண்டுகள், அவசர ஒலிகள். சில நிமிடங்களில் தீவிரவாதிகள் அனைவரும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். உயிர் தியாகம், மறக்க முடியாத பெயர்கள். இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் மட்டும் உயிரிழக்கவில்லை, பாதுகாப்பு படையினர் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். டெல்லி போலீஸ், சிஆர்பிஎஃப், பாராளுமன்ற பாதுகாப்பு படையினர், அவர்கள் ஒரு கட்டிடத்தை காக்கவில்லை, ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் மாண்பை காத்து நின்றனர். நாடு உறைந்த நிமிடம். செய்தி நாடெங்கும் பரவியது. தொலைக்காட்சி திரைகள் ஒரே காட்சி. மக்களின் மனதில் ஒரே கேள்வி, இது எவ்வளவு அருகில் வந்திருக்கின்றது? பாராளுமன்றம் சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் வரலாறு வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும். எல்லை தாண்டிய பதற்றம். இந்திய அரசு இந்த தாக்குதலுக்கு பின்னர் விரிவான விசாரணை செய்தது. பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்ட தீவிரவாத அமைப்புகளே இதற்கு காரணம் என்ற முடிவையும் ஆதாரங்களையும் இந்தியா உலக அரங்கில் முன்வைத்தது. பாகிஸ்தான் குற்றச்சாட்டுக்களை மறுத்தது. அந்த நொடி இந்தியா பாகிஸ்தான் உறவு மிக அபாயகரமான கட்டத்தை அடைந்தது. ஆபரேஷன் பரக்ராம், போரின் நிழல். இந்தியா ஒரு பெரிய முடிவை எடுத்தது. ஆபரேஷன் பரக்ராம். எல்லைக்கு அருகே பெரும் படை நகர்வு. டேங்குகள், விமானங்கள் முழு தயார் நிலையில் வைக்கப்பட்டன. 1971க்கு பிறகு மிகப்பெரிய இராணுவ திரள் ஆக்கம். உலகம் மூச்சை அடக்கிக் கொண்டிருந்தது. 2 அணுசக்திகள், ஒரு தவறான அடி, ஒரு பேரழிவு. போர் ஏன் நடக்கவில்லை? மாதங்கள் சென்றன, போர் நடக்கவில்லை. ஏன்? அணு ஆயுதத்தின் பயம், உலக அழுத்தம், பொருளாதார விளைவுகள். அமைதி இங்கு நம்பிக்கையால் இல்லை, பயத்தால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் சொன்ன உண்மை. பாராளுமன்ற தாக்குதல் ஒரு பயங்கரவாத செயல், ஒரு அரசியல் அதிர்ச்சி, ஒரு இராணுவ எச்சரிக்கை. இந்த நிகழ்வு ஒரு விஷயத்தை தெளிவாக்கியது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் இனி போர்க்களத்தில் மட்டும் இல்லை, மற்ற முனைகளிலும் எழுந்தது. நிறைவாக 2001 டிசம்பர் 13 ஒரு நாள் அல்ல, ஒரு எச்சரிக்கை. ஜனநாயகம் பலவீனமாக தோன்றலாம், ஆனால் அதை காக்க உயிர் கொடுக்கும் மக்கள் இருக்கும் வரை அது எப்போதும் வீழாது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகம் செய்வோம்.